துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், எதிர்காலம் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. என்ன மாதம் முழுவதும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஐயா, இருந்துட்டு போகிறார். செவ்வாய் இருந்தாலும் கூட ராஜயோகத்தினுடைய பார்வை அவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக சகோதரர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம். அவ்வளோதான், செஞ்சுட்டு போகிறோம். தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா யாராவது நம்மக்கிட்ட கேட்கத்தான் செய்வாங்க. நம்மக்கிட்ட ஒரு 4 காசு இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறதில்ல அண்ணன் கொடுப்பாரு, தம்பி கொடுப்பார், தங்கச்சி கொடுப்பார், அக்கா கொடுக்காருன்னு வரத்தானே செய்யும். அதனால் என்ன, நம்ம ரத்தம் தானே, நம்ம ரத்த உறவுகளுக்காகத்தான் நம்ம கொடுக்குறோம் என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மதிப்பு நல்லா இருக்குங்க, ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, மிக முக்கியமாக ஷேர் மார்க்கெட். 10ஆம் இடத்துல புதன் இருக்கு இல்லையா, 9, 10 கூடியவர்கள், அதாவது 11ஆம் அதிபதி மாதத்தின் 15 நாட்கள் முதல் 15 நாட்கள் லாபாதிபதி 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுவான நிலைமையில் இருக்கிறது. 9, 11 கூடியவர்கள் 10ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது.